السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அல்லாஹ்வின் கருணையினால் வலிமார்களின் வாழ்வினிலே என்று நாம் பார்த்து வருகிறோம். இதில் ஹஸரத் இப்ராஹிம் இப்னு அய்யான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமானுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. ஹஸரத் இப்ராஹிம் இப்னு அய்யான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் திருவழியாக சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு நபர் மது போதையிலே, கடுமையான போதை, அவர் அப்படியே மது போதையிலே மயக்கத்திலே வீழ்ந்து கிடந்தார். எஜமான் அவர்கள் கொஞ்சோண்டு தண்ணீரை எடுத்து அந்த நபருடைய வாயை கழுவி விட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த நபரும் தெளிவு பெற்று விட்டார், மயக்கத்திலிருந்து தெளிஞ்சிட்டார். எஜமான் அவர்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதை கேட்டு மனம் உருகி அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே மனதார பாவ மன்னிப்பு கேட்டு இனிமேல் வாழ்நாளில் நான் மதுவை ஏறிட்டும் பார்க்க மாட்டேன் என்பதாக அந்த நபர் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். அன்றைய இரவு ஹஸரத் இப்ராஹிம் இப்னு அய்யான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே கனவு கண்டார்கள். அந்த கனவிலே ஒரு நபர் வந்து சொன்னார்கள், இப்ராஹிம் இப்னு அய்யான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த அடியாரினுடைய வாயை தூய்மைப்படுத்தினீர்கள் அல்லவா மதுவை விட்டும். அதன் காரணமாக அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். மிகவும் சந்தோஷப்பட்டு உங்களுடைய உள்ளத்தை இணை வைக்குதல் என்ற அந்த ஷிருக்கை விட்டும் அல்லாஹ் தஆலா தூய்மையாக்கி விட்டான் என்று அந்த கனவிலே சொல்லப்பட்டது. எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய சமயத்தில் மிகவும் மகிழ்ச்சியுற்றவர்களாக, மிக மிக சந்தோஷப்பட்டவர்களாக எழுந்தார்கள். அன்பானவர்களே, நாமும் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்வோமாக. அல்லாஹ் தஆலா நமக்கு இஹ்லாஸை தந்தல் புரிவானாக. பிற அடியார்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை பார்த்தவர்களை வெறுத்து ஒதுக்கி விடாமல் அந்த குற்றம் குறைகளை அவர்களிடத்தை விட்டும் நீக்குவதற்கு என்ன வழி என்று பார்த்து அவ்வாறு அந்த குற்றம் குறைகளை விட்டும் நீக்கி அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைப்போமேயானால் அல்லாஹ்வும் நம்மை அரவணைத்துக் கொள்வான். அல்லாஹ் தஆலா தகிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.